பணம் பணம் சிலருக்கு ஒரு பேப்பர், சிலருக்கு அது ஒரு ஃப்ரீடம், சிலருக்கு அது ஒரு பவர், அதே மாதிரி சிலருக்கு அது ஒரு குடும்பத்தின் ஃப்யூச்சர். நீங்கள் இன்றைக்கி பணத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, பில்ஸ் பே பண்ண முடியாமல் இருக்கீங்க, உங்கள் கனவுகளை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கொள்ளணும், பணம் என்றது கெட்டது இல்லை, பணம் இல்லாத நிலை தான் கஷ்டம். ரியாலிட்டி ஆஃப் மணி. இந்த உலகம் எவ்வாறு ஒர்க் ஆகுது தெரியுமா? உங்களிடம் டேலண்ட் இருந்தாலும் மணி இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையும். உங்கள்கிட்ட நல்ல மனசு இருந்தாலும் மணி இல்லாண்டா ரெஸ்பெக்ட் கூட குறையும். இது ஒரு கொடூரமான உண்மை. அதனால தான் நீங்கள் மணி மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும். நீங்கள் புவராக பிறந்தது உங்கள் தவறில்லை, ஆனால் புவராகவே இருப்பது உங்கள் டிசிஷன். ஸ்டாப் வேஸ்டிங் டைம். 24 hours எல்லாருக்குமே ஈக்குவல் தான். ஆனால் ஏன் சிலர் ரிச் ஆகிக்கிறாங்க? ஏண்டா அவங்க என்டர்டைன்மெண்ட்டை விட க்ரோத்தை சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு இருக்கும்போது யாரோ ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொல்லும்போது யாரோ பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃப்யூச்சரை நீங்களே டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி. சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ். ரிச் பீப்புள் லக்கி இல்லை, அவர்களுடைய ஹேபிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ஏர்லி வேக்கப், டெய்லி லேர்னிங், ரிஸ்க் டேக்கிங், அதை விட இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி. இது தான் டிஃப்ரெண்ட். நீங்கள் உங்கள் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணலைன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஒரு நாள் மோட்டிவேஷனை பார்த்து எக்ஸைட்டடாக இருக்கிறது ஈஸி, ஆனால் டெய்லி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது தான் ரியல் பவர். பில்ட் யுவர் செல்ஃப். மணி ஏர்ன் பண்ணணும்னா முதல்ல வேல்யூபிள் பர்சனாக ஆகணும். அது எப்படி வேல்யூபிள் பர்சன் ஆகிறே? இதை நீங்கள் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபஸ்ட் ஒன், ஸ்கில்லை பில்ட் பண்ணணும். அது எப்படி ஸ்கில்லை பில்ட் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி 20 minutes ஆர் 30 minutes நீங்கள் எடுத்து அதை டெய்லி கம்ப்யூட்டரோ இல்லை இங்கிலீஷோ ட்ராவிங்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஏதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும். செகண்ட் ஒன், கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். டெய்லி ஒவ்வொருவருடன் தன்னம்பிக்கையாக பேசி பழகுது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கிளியராக பேசணும். தேர்ட் ஒன், ஃபியரை டிஸ்ட்ராய் பண்ணணும். பயத்தை வெல்லணும். பயத்தை எப்படி வெல்லணும்னா, ஃபஸ்ட்டுக்கு ஒரு கூட்டத்தில் பேசி பழகணும். ஒரு சின்ன கூட்டத்தில் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி சர்க்கிளில், அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சின்ன கூட்டத்தில் பேசி பழகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெரிய கூட்டத்தில் பேசலாம். அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கையிலும் பஸ்ஸோ யார் கேள்வின்னு சரி கேட்டால் கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்லணும். நோபடி இஸ் கம்மிங் டு சேவ் யூ. யாரும் அவங்கள சேவ் பண்ண போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னா உங்களால் தான் முடியும். இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினால் ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த டேஸை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. நெவர் கிவ் அப். பல பேர் சக்ஸஸ் கிட்ட வந்த பிறகு தான் கிவ் அப் பண்ணுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு பொறுமையாக இருக்க தெரியாது. ரிமெம்பர் திஸ், ஸ்லோ ப்ரோக்ரஸ் இஸ் ஸ்டில் ப்ரோக்ரஸ். ஒரு ஸ்மால் ஸ்டெப் கூட உங்களை ட்ரீம் லைஃப் கிட்ட கொண்டு போகும். இன்றைக்கி நீங்கள் 0வாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நாளைக்கு சேம் பிளேஸில் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கணும். ஒரு நாள் உங்களை இக்னோர் பண்ணினவர்கள் உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினவர்கள் உங்கள் சக்ஸஸை பார்த்து சைலண்ட் ஆகுவாங்க. பட் அந்த நாள் வரணும்னா இன்றைக்கி நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இன்றைக்கி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி ஒர்க் பண்ணணும். ட்ரீம் பிக், ஸ்டே ஃபோக்கஸ், பிகம் அன்ஸ்டாப்பபிள். இந்த உலகம் உங்களை நினைவில் வைக்கணும்னா நீங்கள் ஆர்டினரியாக இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீமை மறந்துடாதீங்க.